ஆண்டவர் உலகரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 7வது மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை தெரிவித்து வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சிறந்த வஸ்திரங்களை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி பாவக்கரைகளை மாற்றி நமக்கு சிறப்பான சிறந்த வஸ்திரத்தை தருகிறவர் நம்முடைய தேவன். யோசுவாவை பற்றி சாத்தா இப்போ ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டு ஓடு அப்படின்னு பிசாசை கடிந்து கொண்டார். அதனால் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையை மாற்றி நம்முடைய அழுக்குகளை, பாவங்களை, கரைகளை, குறைகளை எல்லாவற்றையும் மாற்ற இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். கலக்கத்தோடு நீங்கள் கேட்டுக்கிட்டு, நான் விரும்பாத காரியத்தை செய்கிறேன், என் வாழ்க்கை ஒரு அழுக்காக இருக்கிறது, என் வாழ்க்கை கரைபடிந்ததாக இருக்கிறது, எனக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியவில்லையே என்கிற கலக்கம் இருக்கலாம். விழுந்து போகிற அனுபவத்தில் உட்காந்து கவலையோடு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை, ஆண்டவரை விட்டும் தூர போக முடியலை. ஆனால் பாவம் என்னை விட்டு விலக மாட்டேங்குது, பாவ கரைகள் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7 நம்ம வாசிக்கும் போது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். பார்த்தீங்களா? அவன் சகரியாவுக்கு ஸ்தோத்திரம் மணிக்க யோசுவாவுக்கு என்ன செய்தார்? ஆண்டவர் வேறு ஒரு வஸ்திரத்தை என்ன செய்கிறார்? அங்கேயே கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் அழுக்கு வஸ்திரத்தை மாற்றிட்டு அதை தான் சொல்கிறார். ஸ்தோத்திரம், அக்கிரமத்தை ஒன்று நீங்க செய்து சிறந்த வஸ்திரம், பரிசுத்தம் என்கிற வஸ்திரம், நீதிமான் என்கிற வஸ்திரம், ஸ்தோத்திரம், தேவ பிள்ளை என்கிறதான வஸ்திரம், தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற வஸ்திரம், தேவனுடைய ஆசாரி என்கிற வஸ்திரத்துக்கு இந்த உலகம் உங்களுக்கு பல கரைபட்ட வஸ்திரங்களை உங்களுக்கு கொடுத்தலாம். சகைவுக்கு அப்படி தானே கொடுத்துட்டாங்க. பாவியான மனுஷன் அப்படின்ட்டு சில பேருக்கு என்னென்னா ஒன்றும் தெரியாது, ஆனால் நம்மளை பற்றி குறை சொல்கிறதே வேலை. ஸ்தோத்திரம், அவன் நல்லவனாக இருப்பான். எழுத்தின் பிரகாரமாக சகையு வெரி குட் ஆபீசர், நேர்மையான ஒரு அதிகாரி சகை. ஆனால் அவனுக்கு வச்ச பேரை பற்றியெல்லாம் பாவியான மனுஷன், ஃப்ராடு, கொள்ளை அடிக்கிறவன். அந்த தேவன் அதை அறிந்திருந்தார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் உங்களுக்கு வஸ்திரங்கள், எது கரைப்பட்ட வஸ்திரங்களை, நம்முடைய குறித்த கெட்ட பெயர்களை நமக்கு சூட்டி நம்மளை அவமானப்படுத்த நினைக்கலாம். கவலையே படாங்க, ஒருத்தனும் அதை செய்ய முடியாது. கர்த்தர் அதையெல்லாம் மாற்றிட்டு உண்மையான நம்முடைய நீதி நிறைந்த வாழ்க்கையை வெளியில் கொண்டு வர்றார். சகையுடைய பேரை எல்லாத்தையும் மாற்றிட்டார். பார்த்தீங்களா? அதே தேவன் உங்களுக்கு சிறந்த வஸ்திரத்தை, உங்களை நல்லவர், நீதிமான், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படிங்கிற ஒரு நாமத்தை ஆண்டவர் தரிப்பிப்பார். அது அப்படிப்பட்ட வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு சிறந்த வஸ்திரத்தை என்ன செய்வார்? தருவார். நம்மளை குறித்து யார் என்ன வேணாலும் பேசட்டும், இயேசு சிறந்த வஸ்திரங்களை தந்து நம்முடைய பெயர் என்ன செய்வார்? நிச்சயம் பெருமைப்படுத்துவார். சந்தோஷமாக இருங்க. நல்ல பிதாவே, சிறந்த வஸ்திரங்களை எங்களுக்கு தந்து என்னுடைய பெயரை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே இந்த அனுதின கர்மதேசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிரியை செய்ய போகிற அப்படின்னாலே இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. நாளை ஞாயிறு 6 கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கர்மத்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக.